சரி, இப்ப 7வது அதிகாரம் பார்த்துருவோம் இன்னைக்கு. 8வது அதிகாரம் முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா 8வது அதிகாரம் பைபிள்லே ஒரு ಮಹಿಮೆಯಾನ ಅಧಿಕಾರನ 8வது அதிகாரம். ಅದು இன்னைக்கு பார்க்க முடியாது, இன்னொரு ನಾள் நம்ம பார்ப்போம். ಅದು ಬೈಬಲ್ ನಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ, ಬಹಳ ಮಹಿಮೆಯುಳ್ಳಂತ ಒಂದು ಅಧ್ಯಾಯ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಾದ್ರೆ 8ನೇ ಅಧ್ಯಾಯ. ಅದನ್ನ ಇವತ್ತು ಮಾಡೋದಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ, ಆ ಕಾರಣದಿಂದಾಗಿ 7ನೇ ಅಧ್ಯಾಯವನ್ನು ಮಾಡಿ ಮುಗಿಸ್ಕೊಳ್ಳೋಣ. சரி, இப்போ உள்ளான போராட்டம், இது மாம்சத்தின் போராட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ಅಲ್ಲಿ ಶಾರೀರಿಕವಾದಂತ ಹೋರಾಟ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. நிறைய கிறிஸ்தவங்க சொல்லுவாங்க, பிரதர் நான் ஏசப்பாவை நம்புறேன், நான் ஒரு ஊழியக்காரனா கூட இருக்கிறேன், ஆனா எனக்குள்ள சில பாவங்கள் என்ன வாட்டுது பிரதர், என்னால முடியல பிரதர், இதுல வெளியே வர முடியல பிரதர் அப்படின்னு ரொம்ப கவலையோட சொல்லுவாங்க. ಕೆಲವರು ಬಹಳ ಕಳವಳದಿಂದ ಹೇಳ್ತಾರೆ, ನಾನು ಸೇವಕನಾಗಿದ್ದೇನೆ, ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳಿಂದ ನನಗೆ ಬಿಡುಗಡೆ ಆಗದೆ ಆ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾನು ಏನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಚಿಂತೆಯಿಂದ ಹೇಳ್ತಾ ಇರ್ತಾರೆ. ಯಾಕೆ நம்ம எந்த சரீரத்துல வாழ்றோம், நம்ம இன்னும் இந்த சரீரத்துல வாழ்ற வரைக்கும் நம்மளுக்குள்ள அந்த 2 சுபாவமும் இருக்கு. நம்மளுடைய இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால மீட்கப்பட்ட புது சுபாவம், புது உள்ரிச்சும் இருக்கிறான், பழைய ಉಳ್ರಿಚುம் உள்ளே தான் இருக்கிறான். ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ ನಾವು ವರೆಗೂ ಅಲ್ಲಿ 2 ವಿಧವಾಗಿರತಕ್ಕಂತ ಕಾರ್ಯಗಳಿಂದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ರಕ್ತದ ಮೂಲಕವಾಗಿ ಬದಲಾಗಿರತಕ್ಕಂತ ಹೊಸ ಒಂದು ಜೀವಿತ, ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಪಾಪದ ಇನ್ನೊಂದು ಕಾರ್ಯ, ಅದು ಹಳೆಯ ಜೀವಿತವು ಕೂಡ ಎರಡೂ ಕೂಡ ಅಲ್ಲಿ ಕಾಣಿಸಲ್ಪಡ್ತದೆ. சோ அதனால தான் நமக்கு ரொம்ப கோவமா இருக்கும், தலை கெட்டுறோம். பிரதர் இப்போ பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறாருன்னா, நேத்து நல்லா இருந்தேன், அப்போ பரிசுத்த ஆவியானவர் இருக்காரு, சாயங்காலம் கோவப்பட்டேன், அப்புறம் பரிசுத்தாவியானவர் வெளியே போயிட்டு ಅಸುತಾವಿ உள்ள வந்துருச்சா ಬ್ರದರ್ அப்படின்னு கேட்பாங்க ಕೇಳ್ವಿ. ಕೆಲವರು ಕೇಳ್ತಾರೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ, ಮುಂದಿನ ದಿವಸದಲ್ಲಿ ನಾನು ಚೆನ್ನಾಗಿದ್ದೆ, ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ನನ್ನೊಳಗಿದ್ದ, ಆದ್ರೆ ಕೋಪವನ್ನು ಮಾಡಿಕೊಳ್ಳುವಾಗ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ಹೋಗಿ ಪುನಃ ನನ್ನೊಳಗೆ ಬರಪಟ್ಟ ಎಂಬುದಾಗಿ ಆ ರೀತಿಯಾದಂತ ಪ್ರಶ್ನೆ ಕೇಳ್ತಾರೆ. இல்ல பைபிள் என்ன சொல்லுது, 7வது அதிகாரத்துல என்ன சொல்லுது? ಆ ರೀತಿಯಾಗಲ್ಲ, ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ 7ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಏನಂತ ಹೇಳ್ತಾ ಇದೆ, நம்ம நம்ம சரீரத்தின் நம்ம பாவத்துக்கு அடிமையாய் நம்ம விற்கப்பட்டிருக்கிறோமா, ಅಲ್ಲಿ ಪಾಪಕ್ಕೆ ದಾಸರಾಗಿ ನಾವು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಮಾರಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ ಎಂಬುದಾಗಿ. சோ அதை பத்தி நான் விளக்க சொல்றேன். பட் என்னன்னா, நம்மளுக்குள்ள ஒரு போராட்டம் இருக்கு. நம்மளுடைய பழைய மனுஷன் புது மனுஷன் 2 பேரும் போராடிட்டு இருக்காங்க உள்ள. ಅಲ್ಲಿ ನಮಗೆ ಆಂತರಿಕವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಮನುಷ್ಯ, ಅಲ್ಲಿ ಶಾರೀರಿಕವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಮನುಷ್ಯ, ಇಬ್ಬರು ಕೂಡ ಅಲ್ಲಿ ಹೋರಾಟವನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. மாம்சத்தின் மனுஷன் என் சுயம், செல்ஃப் அவன் நான் 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 எனக்கு வேணும், எனக்கு மரியாதை கொடுக்கணும், நான் பெரியவன், என்ன பார்த்து பேசல, எனக்கு இது பண்ணல அப்படின்றது தன்னையே பெருமை பாராட்டு, அதான் நான் அப்படின்னு சொல்றது தான் 7வது அதிகாரம். ಅಲ್ಲಿ 7ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ, ಶಾರೀರಿಕವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಕಾರ್ಯಗಳಂತಂದ್ರೆ ನಾನು ನನ್ನ ನೋಡಿ ಮಾತಾಡಿಸ್ಲಿಲ್ಲ, ನನಗೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ವಿಧೇಯನಾಗಿರ್ಲಿಲ್ಲ, ನನಗೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಮರ್ಯಾದೆ ಕೊಡ್ಲಿಲ್ಲ ಅಂತಕ್ಕಂಥದ್ದು ನಾನು ಎಂಬುದಾಗಿ ಜೀವಿಸುವಂತ அன்னைக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸசைஸ் பண்ணேன். எக்ஸசைஸ்னா இந்த எக்ஸசைஸ் இல்ல, எத்தனை இடத்துல நான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குதுன்னா மோர் தென் 25 வாட்டி பிரதர் நான் அப்படின்னு இந்த 7வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. ಅಲ್ಲಿ 7ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನಾನು ಎಂಬುದಾಗಿ ಸುಮಾರು 25 ಮೋರ್ ದನ್ 25 ಟೈಮ್ಸ್, 25ಕ್ಕಿಂತಲೂ ಅಧಿಕವಾದ ಬಾರಿ ಅಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ ಅಂತಕ್ಕಂಥದ್ದು. என்ன சொல்லுது? ஃபார் எக்ஸாம்பிள், ಉದಾಹರಣೆಗೆ ಈ 11வது வசனம் படிங்க. 11ನೇ ವಚನ ಓದಿ. 7வது அதிகாரம் 11வது வசனம். பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று என்னை வஞ்சித்து அதனாலே என்னை கொன்றது. பாவம் என்ன பண்ணிச்சான்? என்னை வஞ்சிச்சு என்னை கொன்றுச்சான் அப்படின்னு சொல்லுது. ಅಲ್ಲಿ ಪಾಪ ಎಂಬುದು ಅನುಕೂಲವನ್ನು ನೋಡಿ ನನ್ನನ್ನು ವಂಚಿಸಿ ನನ್ನನ್ನು ಕೊಂದಿತು ಎಂಬುದಾಗಿ. 14வது வசனம் படிங்க. 14ನೇ ವಚನ ಓದಿ. மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதா இருக்கிறது, நானோ நான் பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனா இருக்கிறேன். சோ அதனால என்ன ஆகுது? இப்படி இருக்கிறதுனால, மாம்சத்துக்குரியவனா இருக்கிறதுனால 15வது வசனம் ஆகுது. ಅಲ್ಲಿ ಶಾರೀರಿಕವಾಗಿರುವ ಕಾರಣದಿಂದಾಗಿ ಅಲ್ಲಿ 15ನೇ ವಚನದಲ್ಲಿ ನಾವು ನೋಡ್ತೇವೆ, எப்படி எனில் நான் செய்கிறது எனக்கே பிடிக்கல, நான் விரும்புகிறதை நான் செய்ய மாட்டேங்கிறேன், நான் வெறுக்கிறதை நான் செய்யறேன். நான் நல்லது செய்யணும்னு ஆசைப்படுறேன், ஆனா அதை செய்ய மாட்டேங்கிறேன். எதை நான் வெறுக்கிறேன்னா அதையே நான் செஞ்சுட்டு இருக்கிறேன், அது என் சரீரத்துல காணப்படுது அப்படின்னு அப்போஸ்தலன் ಪೌಲಕ್ಕೆ ரொம்ப குழப்பமாயிருது. ಅಲ್ಲಿ ಅಪೊಸ್ತಲ ಪೌಲನಿಗೆ ಬಹಳ ಗಲಿಬಿಲಿ ಉಂಟಾಗ್ತಾ ಇದೆ. ನಾನು ಯಾವುದು ಒಳ್ಳೆಯದೆಂಬುದಾಗಿ ಮಾಡೋದಕ್ಕೆ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇನೋ, ಅದನ್ನು ಮಾಡೋದಕ್ಕೆ ಇಚ್ಛಿಸ್ತಾ ಇದ್ದೇನೆ, ಅದು ಮಾಡೋದಕ್ಕೆ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ. ಯಾವುದು ಅಸಹ್ಯವಾಗಿರುತ್ತಾ ಕಾಣ್ತಾ ಇದೆ ಅದನ್ನ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. 17வது வசனம் அதோட ஆன்சர் என்னதுன்னா, எதுக்கு அப்படி நடக்குதுன்னா 17வது வசனம் பாருங்க. 17ನೇ ವಚನದಲ್ಲಿ ಯಾಕೆ ಆ ರೀತಿಯಾಗಿ ನಡೀತಾ ಇದೆ ಅಂದ್ರೆ, ஆதலால் நான் அல்ல எனக்குள் வாசமாய் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. எனக்குள்ள இருக்கிற பாவம் என்ன பண்ணுது? மாம்சத்துல என்ன கிரியை செய்ய வைக்குது. ಅಲ್ಲಿ ನನ್ನಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿರ್ತಕ್ಕಂಥ ಪಾಪವೇ ಅದು ಶಾರೀರಿಕವಾಗಿ ಅದನ್ನು ಮಾಡಲ್ಪಡ್ತಾ ಇದೆ.
அதனால ஒரு போராட்டம் இருக்கு. ಆ ಕಾರಣದಿಂದಾಗಿ ಒಂದು ಹೋರಾಟವಿದೆ. எல்லா கிறிஸ்தவங்களுக்கும் இந்த போராட்டம் இருக்கு. ಆ ಎಲ್ಲಾ ಕ್ರೈಸ್ತರಿಗೂ ಒಂದು ಹೋರಾಟವಿದೆ. 18வது வசனம் படிங்க. 18ನೇ ವಚನವನ್ನು ನೋಡ್ರಿ. அது எப்படி எனில் என்னிடத்தில் அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறதில்லை என்று என் மாம்சத்துல நல்லதே இல்லங்க அப்படின்றாரு. நான் அறிந்திருக்கிறேன் நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் நன்மை செய்யணும்னு எனக்கு விருப்பம் இருக்கு என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஆனா பலன் இல்ல. நன்மை செய்யணும்னு ஆசை இருக்குது, நன்மை செய்யணும் என்ன ಇಲ್ಲ எனக்கு ಬಲನ್ ಇಲ್ಲ அப்படின்னு சொல்றாரு. ಒಳ್ಳೆಯದನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕೆ ನನಗೇನೋ ಮನಸ್ಸುಂಟು, ಆದ್ರೆ ನನ್ನಿಂದ ಅದನ್ನು ಒಳ್ಳೆಯದನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕೆ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. சரீரத்துல எல்லாருக்கும் ஆசை இருக்கு, நல்ல பரிசுத்தமா இருக்கணும், கரெக்டா இருக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கு. ஆனா பலன் இல்ல. ಅಲ್ಲಿ ಶರೀರದಲ್ಲಿ ಎಲ್ಲರೂ ಪರಿಶುದ್ಧವಾಗಿರ್ಬೇಕೆಂಬುದಾಗಿ ಆಸೆ ಇದೆ, ಆದ್ರೆ ಬಲವಿಲ್ಲ. அதான் இன்னைக்கு எல்லாருக்கும் இருக்கிற கேள்வி. ಅದೇ ಇವತ್ತಿಗೆ ಎಲ್ಲರಿಗೂ ಇರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಪ್ರಶ್ನೆ. எல்லா நாட்டிலையும் நீங்க போனீங்கன்னா கிறிஸ்தவங்கள்ல எல்லா மதங்கள்லயும் வேற வேற மதங்கள்ல எப்படி நல்லா இருக்கணும் அப்படின்னு எல்லாரும் வந்து என்ன பண்றாங்க, எல்லார்ட்டையும் நல்ல புக்ஸ் இருக்கு, எல்லாருக்கும் மாரல் வேல்யூஸ் இருக்கு. எல்லாரும் வந்து இப்படி 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 பண்ணணும் எல்லாருக்கும் தெரியும். அப்பா அம்மாவை பார்த்துக்கணும், பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், ஒய்ஃபுக்கு விரோதமா காரியம் பண்ணக்கூடாது, பிள்ளைங்களை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு எல்லா நாட்டிலையும் எல்லா ஜனங்க மத்தியிலையும் இருக்குது. ಆ ಎಲ್ಲಾ ದೇಶಗಳಲ್ಲಿ ಎಲ್ಲಾ ಜನಗಳ ಮಧ್ಯದಲ್ಲೂ ಕೂಡ ಯಾಕೆ ಒಳ್ಳೆಯದಾಗಿರುವಂಥದ್ದು ಮತ್ತು ಎಂಬುದಾಗಿ ಕುಟುಂಬ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅಥವಾ ಯಾವುದೇ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಒಳ್ಳೆಯದಾಗಿರ್ಬೋದು ಎಂಬುದಾಗಿ ಎಲ್ಲರಿಗೂ ಒಂದು ವಿಧವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಮೌಲ್ಯಗಳನ್ನ ರೂಢಿಸಿಕೊಂಡಿರ್ತಾರೆ. கிறிஸ்தவங்களுக்கும் மத்தவங்களுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நான் சொல்றேன். ಆದ್ರೆ ಕ್ರೈಸ್ತರಿಗೂ ಇತರರಿಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ವ್ಯತ್ಯಾಸವನ್ನು ಹೇಳ್ತೀನಿ. எல்லா மதத்திலையும் சொல்றாங்க, மழை இருக்குது நல்ல உபவாசம் இரு, காணிக்க கொடு, நல்லது செய், மலை மேல நீ போயிடுவ, நல்லா ஆயிருவ அப்படின்னு சொல்லுவாங்க. ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ ಅಂತಂದ್ರೆ ಕಾಣಿಕೆ ಕೊಡು, ಉಪವಾಸ ಮಾಡು, ಮಲೆ ಒಂದು ಬೆಟ್ಟದ ಮೇಲೆ ಹೋಗು, ಬೆಟ್ಟದ ಮೇಲೆ ಹೋಗಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡು ಎಂಬುದಾಗಿ ಒಳ್ಳೆಯದು ನಡೀತದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. ஆனா முடியாது. ಆದ್ರೆ ಆಗುವುದಿಲ್ಲ. நம்ம நல்லது செய்யறோம் வெளியே, மனசுல ஆனா வேற மாதிரி ஏதாவது யோசனைகள் இருக்கும். ಆದ್ರೆ ಒಳ್ಳೆಯದನ್ನು ಮಾಡೋದಕ್ಕೆ ನೋಡ್ತೀವಿ, ಆದ್ರೆ ಹೊರಗಡೆ ಬಾಹ್ಯವಾಗಿ ನೋಡೋದಾದ್ರೆ ಬೇರೆ ವಿಧವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಕಾರ್ಯಗಳಿರ್ತದೆ. வெளியே வந்து சிரிச்சு சிரிச்சு பேசுவோம், உள்ள கோபம் இருக்கும். ಅಲ್ಲಿ ಹೊರಗಡೆ ನಗ್ತಾ ನಗ್ತಾ ಮಾತಾಡ್ತೀವಿ, ಆಂತರಿಕದಲ್ಲಿ ನೋಡೋದಾದ್ರೆ ಕೋಪ ಇರ್ತದೆ. நல்ல செய்யணும்னு ஆசை இருக்கு, ஆனா பலன் இல்ல. ಅದು ಒಳ್ಳೆಯದನ್ನು ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಆಸೆ ಇದೆ, ಆದ್ರೆ ಬಲವಿಲ್ಲ. எல்லார்ட்டையும் நல்ல எல்லாரும் மலை ஏறலாம். புத்தர் சொல்வாரு, நீ வந்து நீ இப்படியெல்லாம் பண்ணணும் இப்படியெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுவார், அவ்வளவுதான். பட் ஆனா மலை ஏற முடியாது யாருனாலும். அதான் ப்ராப்ளமே மனுஷனுக்கு. ಅಲ್ಲಿ ಬೆಟ್ಟವನ್ನು ಹತ್ತಬೇಕು, ಪರ್ವತವನ್ನು ಹತ್ತಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಬುದ್ಧರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಈ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡಬೇಕು, ಈ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಮೌಲ್ಯಗಳನ್ನು ಮಾಡ್ಕೊಳ್ಬೇಕು ಎಂಬುದಾಗಿ, ಆದ್ರೆ ಯಾರಿಂದಲೂ ಮಾಡೋದಕ್ಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ. ஆனா கிறிஸ்தவனுக்கு ரெண்டு காரியம் இருக்கு பாருங்க. ಆದ್ರೆ ಕ್ರೈಸ್ತರಿಗೆ ಎರಡು ಕಾರ್ಯಗಳಿದೆ ನೋಡ್ರಿ. மாம்சத்துல பலன் இல்லைன்னு நம்ம பார்த்துட்டோம். நம்ம மாம்சத்துல சக்தி இல்லை. ஏன்னா இது வந்து மாம்சம் வந்து தன்னை சுயம், நான் பெரிய ஆளு பெரிய ஆளு பெரிய ஆளு அவரோட பஃபர் பண்ணினே இருக்கணும், தூக்கி விட்டுனே இருக்கணும், இல்லாட்டி அவருக்கு வந்து கோவம் வந்துடும் மாம்சத்துக்கு. ಅಲ್ಲಿ ಶಾರೀರಿಕವಾಗಿ ನೋಡೋದಾದ್ರೆ ಅವರು ದೊಡ್ಡವರು ಎಂಬುದಾಗಿ ಅದನ್ನ ಹೆಚ್ಚಿಸಿಕೊಳ್ತಾನೆ ಇರಬೇಕು, ಅದನ್ನ ಎತ್ತಾನೆ ಇರಬೇಕು, ಆ ರೀತಿಯಾದಂತ ವಿಷಯ. ஆனா கிறிஸ்தவங்களுக்கு ஒரு ரெண்டு கிஃப்ட் ஆண்டவர் கொடுத்திருக்காரு. ಆದ್ರೆ ಕ್ರೈಸ್ತರಿಗೆ ದೇವರು ಎರಡು ಉಡುಗೊರೆಗಳನ್ನು ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. ஒண்ணேனது, ಮೊದಲನೇದಾಗಿ ಏನದು, என் மாம்சம் வீக், ನನ್ನ ಶರೀರವು ಅದು ಬಹಳ ಬಲಹೀನದಾಗಿದೆ. ஆனா மாம்சத்துல வந்து ஒருத்தர் வந்தார், மாம்சத்துல ஒரு மனுஷன் வந்தார். ಆದ್ರೆ ಶರೀರಧಾರಿಯಾಗಿ ಒಬ್ರು ಬಂದ್ರು. அவர் வந்து என்ன பண்ணாரு, ಅವರು ಏನ್ ಮಾಡಿದ್ರು, 3வது அதிகாரம் 3வது வசனம், 8வது அதிகாரம் 3வது வசனம் படிங்க. 8ನೇ ಅಧ್ಯಾಯದ 3ನೇ ವಚನವನ್ನ ನೋಡ್ರಿ. அது எப்படி எனில் மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவன் செய்தார். என்ன செய்தாரு, தன்னுடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாய் இயேசு கிறிஸ்துவ உலகத்துக்கு அனுப்பினாரு. பாவத்தை போக்க பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினை தீர்த்தார். ஆமென். என்ன பண்ணாராம் ஏசப்பா? என்ன அர்த்தம் சொல்ல வருதுன்னா, ಇದರ ಅರ್ಥ ಏನೆಂಬುದಾಗಿ ಹೇಳೋದಕ್ಕೆ நான் மாம்சத்துல நான் வீக்கா இருக்கிறேன். இந்த வீக்கா இருக்கிற மாம்சத்துல யார் வந்தா, இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்ணாராம், ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ, ಶಾರೀರಿಕವಾಗಿ ನಾನು ಬಲಹೀನನಾಗಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ, ಅವನು ಬಲಹೀನವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಶರೀರದಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಬರಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ. வந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து ಬಂದು ಪರಿಶುದ್ಧನಾಗಿ ಜೀವಿಸಲ್ಪಟ್ಟು ஒரு புது வாழ்க்கையை நம்மளுக்கு வாங்கி கொடுத்தார். ಒಂದು ಹೊಸ ನವ ಜೀವನವನ್ನ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ. சோ கிறிஸ்துவுக்குள்ள நம்ம விடுதலை ஆக்கப்பட்டோம் அப்படின்னு வந்து 2வது வசனத்துல போட்டுருக்கு. 2ನೇ ವಚನದಲ್ಲಿ ಕ್ರಿಸ್ತನೊಡನೆ ನಾವು ಹೊಸ ಜೀವಿತವನ್ನು ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ ಎಂಬುದಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. சோ என்னாவது, ஆண்டவர் வந்து அந்த மலை ஏறுற நம்மளால முடியலல்ல, என்ன சொல்றாரு இப்ப ஆண்டவர், ஏய் உன் பலவீனம் உனக்கு வந்து என்னாவது, இப்போ ஒரு சரி இல்ல இது கிளவுஸ்னு வச்சுங்களேன், இதுதான் கிளவுஸ்னு வச்சுங்க, இந்த கிளவுஸ் இது கிளவுஸ் ಎಂಬುದಾಗಿ ಅಂದ್ಕೊಳ್ರಿ. ಇವಾಗ இந்த கிளவுஸ் வந்து என்னாவது, இதுக்கு வந்து இந்த கிளவுஸ் இருக்குது இப்படி,
இந்த கிளவுஸ் வந்துட்டு சரி பாரத்தெல்லாம் நான் தாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லுது. இந்த கிளவுஸ் சொல்லுது ಈ ಗ್ಲೌಸ್ ಹೇಳ್ತದೆ ಭಾರವನ್ನೆಲ್ಲ ನಾನು ಸಹಿಸಿಕೊಳ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಅದು ಹೇಳ್ತದೆ. எந்த பிரச்சனை எல்லாம் நான் சந்திப்பேன் அப்படின்னு சொல்லுது. ಯಾವುದೇ ಸಮಸ್ಯೆ ಬಂದರೂ ಕೂಡ ನಾನು ಎದುರಿಸ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ. பால் மாதிரி ஒரு ஃபுட்பால் மாதிரி ஒன்னு வருது, வந்து இது மேல விழுது. ಫುಟ್ಬಾಲ್ ರೀತಿಯಲ್ಲಿ ಒಂದು ಬಾಲ್ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಬೀಳ್ತಾ ಇದೆ. என்ன ஆகுது? ಏನಾಗ್ತದೆ? என்ன ஆயிரும்? ಏನಾಗುತ್ತೆ? கிளவுஸால என்ன ஆயிடும்? ಗ್ಲೌಸ್ ಅಲ್ಲಿ ಏನಾಗುತ್ತೆ? ஃபிளாட் ஆயிரும். ஒண்ணும் பண்ண முடியாது. இன்னைக்கு இல்ல நான் ஆண்டவரே அடுத்த வாரம் நான் நல்லா இருப்பேன், அடுத்த வாரம் நான் கரெக்டா இருப்பேன், நான் பரிசுத்தமா இருப்பேன் அப்படின்னு வந்து ஒரு இது பண்ணிட்டு அந்த கிளவுஸ் என்ன பண்ணுது? இன்னைக்கு பாருங்க இன்னும் எந்த பிரச்சனை வந்தாலும் நான் தாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லும். ಅಲ್ಲಿ ಏನ್ ನೋಡ್ತಿದ್ದೇವೆ, ಈ ವಾರ ನಾನು ಇದಾಗಿದೆ ಆದ್ರೆ ಬರುವಂತ ವಾರದಲ್ಲಿ ಇನ್ನೂ ನಾನು ಸ್ಟ್ರಾಂಗ್ ಆಗಿರ್ತೇನೆ, ಬಲವುಳ್ಳವನಾಗಿರ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತದೆ. திருப்பಿ அந்த ಬಾಲ್ வருது, ಪುನಃ ಒಂದು ಬಾಲ್ பிரச்சனை வருது, சோதனை வருது, ಸಮಸ್ಯೆ ಆಗಿರ್ಬೋದು ಅಥವಾ ಶೋಧನೆಗಳು ಬರ್ತದೆ. திருப்பி என்ன ஆயிருது? ಪುನಃ ಏನಾಗ್ತದೆ? ஃபிளாட் ஆயிருது. ಬಿದ್ದು ಹೋಗ್ತದೆ. ஆசை இருக்குது, ಆಸೆ ಇದೆ, ஆனா பலன் இல்ல. ಆದ್ರೆ ಬಲವಿಲ್ಲ. ஆனா என்னைக்கு ಆದ್ರೆ ಯಾವಾಗ பரிசுத்தாவியானவர் நம்மளுக்குள்ள வராரோ, ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ನಮ್ಮೊಳಗೆ ಬರ್ತಾನೋ, ಗ್ಲೌಸ್ என்ன பண்றேன் ನಾನು? ಗ್ಲೌಸ್ போட்டுக்கிறேன். ಗ್ಲೌಸ್ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ನನ್ನೊಳಗಿದ್ದಾನೆ. எப்படி இருக்கு? ಈ ರೀತಿಯಾಗಿ ಕಾಣ್ತದೆ. பிரச்சனை வருது, ಸಮಸ್ಯೆ ಬರ್ತದೆ, அதே பால் வருது, ಅದೇ ಬಾಲ್ ಬರ್ತಾ ಇದೆ. என்ன பண்றேன் இப்ப? பால ಏನ್ ಮಾಡ್ತೀನಿ ಈಗ? ಬಾಲನ್ನ அப்படியே கேட்ச் பிடிச்சிருது, ಹಿಡಿದುಕೊಳ್ತೇನೆ. அது வந்து என்ன ஃபிளாட் ஆக்க மாட்டேங்குது. ಅದನ್ನ ಅದು ಮಲಗಿಸ್ತಾ ಇಲ್ಲ. ஃபர்ஸ்ட் இந்த கிளவுஸுக்கு பலனே இல்ல. ಮೊದಲು ಈ ಗ್ಲೌಸ್ಗೆ ಬಲನೇ ಇರಲಿಲ್ಲ. ஆனா கிளவுஸுக்குள்ள பரிசுத்தாவியானவர் போனதுக்கு அப்புறம் ಯಾಕೆ ಆ ಗ್ಲೌಸ್ ಒಳಗೆ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ಹೋದ ನಂತರದಲ್ಲಿ ஒரு பவர் வருது, ಒಂದು ಬಲ ಬರ್ತಾ ಇದೆ. அதனால என்ன பண்ணுது? ಅದರಿಂದ ಏನ್ ಮಾಡ್ತಿದ್ದೀನಿ? வர்ற பால அப்படியே தட்டி விட்டுருது. ಬರುವಂತ ಬಾಲನ್ನ ತಟ್ತಾ ಇದ್ದೇನೆ. இதான் பரிசுத்தாவியானவருடைய பலன். ಇದೆ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಒಂದು ಬಲ. அந்த மலை ஏறணும்னா நம்மளுக்கு என்ன வேணும்? ஆக்சிஜன் வேணும். ಆ ಒಂದು ಹತ್ಬೇಕು ಅಂತಂದ್ರೆ ನಮಗೆ ಒಂದು ಆಮ್ಲಜನಕ ಬೇಕು. மவுண்ட் எவரெஸ்ட் நான் ஏறணும்னா எனக்கு என்ன வேணும்? மவுண்ட் எவரெஸ்ட்னா உலகத்திலே பெரிய பர்வதம், அதை ஏறணும்னா எனக்கு என்ன வேணும்? ಆಕ್ಸಿಜನ್ ವೇಣು. ಅಲ್ಲಿ ಮೌಂಟ್ ಎವರೆಸ್ಟ್ ಲೋಕದಲ್ಲೇ ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ ದೊಡ್ಡದಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಪರ್ವತ, ಅದು ಹತ್ಬೇಕು ಅಂತಂದ್ರೆ ಆಮ್ಲಜನಕ ಬೇಕು. என் சரீர இச்சைகள் மேல எனக்கு ஜெயம் வேணும்னா எனக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? பரிசுத்தாவியானவருடைய பலன் வேணும். ಅಲ್ಲಿ ನಾನು ಶಾರೀರಿಕವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಜಯ ಬೇಕು ಅಂತಂದ್ರೆ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ಬೇಕು. இயேசு கிறிஸ்து வேணும், இயேசு கிறிஸ்துவோட வெற்றி வேணும், பரிசுத்தாவியானவருடைய பலன் வேணும். ಅಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಜಯವೂ ಬೇಕು, ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಬಲವೂ ಬೇಕು. அப்ப நம்மளுக்கு வந்து நம்ம புது வாழ்க்கையில நம்ம வாழலாம். ಆಗ ನಾವು ನೂತನ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಾವು ಜೀವಿಸಬಹುದು. எப்படி நம்ம வாழ்றோம்? ಹೇಗೆ ನಾವು ಜೀವಿಸ್ತೇವೆ? நான் அந்த ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிச்சிடுறேன். ಆ ಒಂದು ವಚನ ಹೇಳಿ ನಾನು ಮುಗಿಸ್ತೇನೆ. 4வது வசனம் 5வது வசனம், ரோமர் 8வது அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனம் பாருங்க. ರೋಮರ್ 8ನೇ 4 ಮತ್ತು 5ನೇ ವಚನ. மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கு அப்படி செய்தார். அப்புறம் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், மாம்சத்துக்குரியே யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆவியின்படி நடக்கிறவங்க ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறாங்க. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். ஆண்டவர் வந்து நம்மளுக்கு என்ன பண்றாரு? என்னைக்கு நம்ம நீதிமான் ஆக்கப்படுறோமோ, என்னைக்கு ஆண்டரோட கூட நம்ம வந்து மேரேஜ் ஆயிருச்சோ, ஐக்கியம் ஆயிடுறோமோ, என்னைக்கு ஆண்டருடைய பிள்ளைகளா ஒரு வீட்டுல மாறிடுறோமோ, நம்மளுக்கு என்ன பலன் கிடைக்குது? பரிசுத்தாவியானவருடைய பலனை வந்து தேவன் நம்மளுக்கு கொடுக்கிறார். ಯಾವಾಗ ದೇವರಲ್ಲಿ ಐಕ್ಯತೆ ಉಳ್ಳವರಾಗಿರ್ತೇವೋ, ಯಾವಾಗ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನೊಡನೆ ಅಲ್ಲಿ ನಾವು ಐಕ್ಯವಾಗಿರ್ತೇವೋ, ಆಗ ಒಂದು ಹೊಸದಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಜೀವಿತವನ್ನ ನಾವು ಜೀವಿಸಲ್ಪಡ್ತೇವೆ. இன்னைக்கும் எனக்கு போராட்டம் இருக்கு, இந்த வாரமும் எனக்கு கண்டிப்பா சோதனைகள் இருக்கும். ಈ ಒಂದು ವಾರವೂ ಕೂಡ ಖಂಡಿತವಾಗಿ ಶೋಧನೆಗಳು ಇರಲ್ಪಡ್ತದೆ. இப்ப பிரதருக்கு எல்லாம் சத்தியம் தெரியுது, இவர் பாஸ்டர், இவர் ஒரு வருஷமா ஊழியமா பண்றாரு, இவருக்கு பிரச்சனை இல்லைன்னு தயவு செய்து யாரும் நினைக்க கூடாது. ಇವರು ಸೇವಕರು, ಇವರು ಸೇವೆಯನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಈ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಇವರಿಗೆ ಶೋಧನೆಗಳು ಇರುವುದಿಲ್ಲ ಎಂಬುದು ದಯವಿಟ್ಟು ಹೇಳುವಂತದಲ್ಲ. உங்களுக்கு இருக்கிற சோதனை எனக்கும் தான் இருக்கு, ನಿಮಗಿರುವಂತ ಶೋಧನೆ ನಮಗೂ ಕೂಡ ಇರ್ತದೆ. ஆனா நான் என்ன நினைக்கிறேன்? ಆದ್ರೆ ನಾವೇನ್ ಅಂದ್ಕೊಳ್ತೀವಿ? சத்தியத்தை யோசிக்கிறேன். 6வது அதிகாரத்துல நான் பாவத்துக்கு மரித்து நான் இயேசு கிறிஸ்துவோட நான் உயிர் தெழுந்திருக்கிறேன். ಅಲ್ಲಿ ನಾನು ಪಾಪದ ಪಾಲಿಗೆ ಸತ್ತವನಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೊಡನೆ ನಾನು ಎಬ್ಬಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ. நான் ஒரு டைம்ல பாவத்துக்கு அடிமையா இருந்தேன், இப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு அடிமையா இருக்கிறேன். ನಾನು ಪಾಪಕ್ಕೆ ದಾಸನಾಗಿದ್ದೆ, ಈಗ ಯೇಸುವಿಗೆ ನಾನು ದಾಸನಾಗಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ. இப்ப நான் ஆண்டவருடைய குடும்பத்துல நான் ஒரு ஆளா இருக்கிறேன். ಈಗ ದೇವರ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿಯಾಗಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ. எனக்குள்ள இருக்கிற பரிசுத்தாவியானவர் இயேசு கிறிஸ்துவோட ஆவி அவர் வந்து எனக்கு பலத்தை கொடுப்பார். ನನ್ನೊಳಗಿರ್ತಕ್ಕಂಥ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಆತ್ಮನ, ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ನನಗೆ ಬಲವನ್ನ ಕೊಡುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. கோபம் வர்றதுக்கு எனக்கு வாய்ப்பு உண்டு, ಕೋಪ ಮಾಡಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ನನಗೂ ಅವಕಾಶಗಳಿದೆ. ஆனா பரிசுத்தாவியானவர் அன்பின் ஆவி எனக்குள்ள இருக்கிறதுனால அவருக்கு நான் வந்து என் மைண்ட் செட் ஆன் த ஸ்பிரிட், அப்படின்னா ஆவியின் மேலே மனசு வைத்திருக்கிறதுனாலே அந்த கோபம் வந்து வராதபடிக்கு
அன்பினாலே அந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு ஆண்டவர் வந்து கிருபை கொடுக்கிறார். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಮೇಲೆ ಮನಸ್ಸಿಟ್ಟುವಂತ ಕಾರಣದಿಂದಾಗಿ ಒಂದು ಕೋಪದ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಮೂಲಕವಾಗಿ ಪ್ರೀತಿಯ ಮೂಲಕವಾಗಿ ಅದನ್ನ ನಿವಾರಿಸಲಿಕ್ಕೆ ದೇವರು ಸಹಾಯವನ್ನು ಮಾಡ್ತಾರೆ. மனைவி கூட சண்டை போடுறதுக்கு வாய்ப்பு உண்டு, சோதனை உண்டு. ಅಲ್ಲಿ ಹೆಂಡತಿಯೊಡನೆ ಜಗಳ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಅಲ್ಲಿ ಪರಿಸ್ಥಿತಿಗಳು ಉಂಟು. ஆனா நான் புது உள்ரிச். ಆದ್ರೆ ನಾನು ಹೊಸ ಉಲ್ರಿಚ್. அத பழைய உள்ரிச்சு அப்படியே வரும். ஈக ஃபர்ஸ்ட் கியர் போட்டு ரைஸ் பண்ண பாப்பான். பட் நான் என்ன போடுறேன், நியூட்ரல் கியர் போட்டு ஏய் நீ அமைதியா இரு, நான் டாப் கியர்ல போறேன் அப்படின்னு ஆண்டவர் பஸ்ஸாவினுடைய பலத்தை நான் வந்து நான் கேட்கிறேன். ಹಳೆಯ ಒಂದು ಉಲ್ರಿಚ್ ಏನಪ್ಪ ಅಂತಂದ್ರೆ ಆತನ ಏನೋ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಬಹಳ ಏನಪ್ಪ ಅಂತಂದ್ರೆ ಆಸಕ್ತಿಗಳಾಗಿರ್ತಾನೆ. ಆದ್ರೆ ದೇವರ ಬಲವುಳ್ಳವನಾಗಿ ನಾನು ಟಾಪ್ ಗೇರ್ ಅಲ್ಲಿ ಹೋಗ್ತೀನಿ ಎಂಬುದಾಗಿ ಆ ರೀತಿಯಾಗಿ ಹೋಗುವಂತನಾಗಿರ್ತೇನೆ. நீங்க இது வந்து நம்ம கிருபையால் நம்ம பெற்றுக்கொள்றோம். நம்ம வந்து ஃபாஸ்டிங் இருந்து அப்படிலாம் இல்ல, ஆண்டவரே உங்களுடைய ஆவினால என்ன நிரப்புங்க அப்படின்னு நம்ம சொல்லும் போது ஆண்டவர் வந்து நிரப்புறார் நம்மள ஒரு நாள். ಕೃಪೆಯ ಮೂಲಕವಾಗಿ ನಾವು ಪಡೆದುಕೊಳ್ತಾ ಇದ್ದೇವೆ. ಯಾವುದೋ ಒಂದು ಉಪವಾಸದಿಂದ ಅಲ್ಲ, ದೇವರ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ನಿಮ್ಮ ತುಂಬಿಸಲ್ಪಡ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ದೇವರು ನಮ್ಮಲ್ಲಿ ತುಂಬಿಸುವಂತನಾಗಿರ್ತಾರೆ. உள்ளான போராட்டம் எல்லாருக்கும் உண்டுங்க. ಅಲ್ಲಿ ಶಾರೀರಿಕವಾದಂತ ಆಂತರಿಕವಾದಂತ ಹೋರಾಟ ಎಲ್ಲರಿಗೂ எல்லாருக்கும் சாகுற வரைக்கும் போராட்டம் இருக்கு. ಸಾಯುವವರೆಗೂ ಹೋರಾಟಗಳಿದೆ. ஆனா யார் இருக்கிறா நம்மளுக்கு பலத்தை கொடுக்கிறாரு? ಆದ್ರೆ ಯಾರಿದ್ದಾರೆ ನಮಗೆ ಬಲವನ್ನು ಕೊಡುವುದಕ್ಕೆ? பரிசுத்த ஆவியானவர் வந்து நம்மளுக்கு பலனை கொடுக்கிறாரு. ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನು ನಮ್ಮೊಳಗೆ ಬಲವನ್ನು ಕೊಡ್ತಾನೆ. எந்த மலையை நம்ம எதை வேணா நம்ம வந்து தூக்கலாங்க. ಯಾವುದನ್ನ ಬೇಕಾದರೂ ಎತ್ತಬಹುದು. அதான் ஆண்டவர் கிட்ட நம்ம தாழ்த்து இருக்கிறவர்களை தேவன் வந்து தாழ்மை உள்ளவர்களுக்கு என்ன கொடுக்கிறார் ஆண்டவர்? கிருபை கொடுக்கிறார். ಅಲ್ಲಿ ತಾಳ್ಮೆಯುಳ್ಳವನಿಗೆ ದೇವರು ತನ್ನ ಕೃಪೆಯನ್ನು ಆತನು ನೀಡುವಂತನಾಗಿದ್ದಾನೆ. எனக்கு வேண்டாங்க, எனக்கு எல்லாம் தெரியும், பைபிள் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும், நான் பெரிய ஆளு, நான் இவர் என்ன சொல்றது எனக்கு அப்படின்னு நம்ம இருந்தோம்னா பர்சாவியனுடைய பலன் இல்ல. ஏன்னா ஆல்ரெடி நீ சொல்ற உனக்கு பலன் இருக்குன்னு சொல்ற, நான் ஏன் வரணும் அப்படின்னு பர்சாவியனவர் சைலண்ட் ஆயிடுவார். ಇಲ್ಲ ನಾನು ದೊಡ್ಡ ವ್ಯಕ್ತಿ, ನನಗೆಲ್ಲವೂ ಗೊತ್ತಿದೆ ಹಾಗೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ಹೇಳ್ತಾನೆ ನಿನಗೆಲ್ಲವೂ ಗೊತ್ತಿದೆ, ನಿನಗೆಲ್ಲವೂ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಒಂದು ಬಲವನ್ನು ಕೊಡುವಂತವನಾಗಿರುವುದಿಲ್ಲ. கதவை உடைச்சுன்னு வந்துட்டு ஏய் நான் தான் பாஸ் அப்படின்னு என்னைக்கு சொல்ல மாட்டார். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ಕದವನ್ನು ಒಡೆದು ಹಾಕ್ಬಿಟ್ಟು ನಾನೇ ಯಜಮಾನನು ಎಂಬುದಾಗಿ ಬಿಂಬಿಸುವುದಿಲ್ಲ. இடம் கொடுத்தா வருவார். ಅಲ್ಲಿ ಸ್ಥಳವನ್ನು ಕೊಟ್ರೆ ಬರ್ತಾನೆ. உங்க மனசு அவர் மேல வச்சீங்கன்னா அவர் கிரியை செய்வார். ನಿಮ್ಮ ಮನಸ್ಸನ್ನು ಅವರ ಮೇಲೆ ಇಟ್ರೆ ಅವರು ಕಾರ್ಯವನ್ನ ಮಾಡ್ತಾರೆ. மரியாதை கொடுத்த இடத்துல அவர் கனப்படுவார். ಅಲ್ಲಿ ಮರ್ಯಾದೆ ಕೊಟ್ಟ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಅವರು ಮಹಿಮೆಯನ್ನು ಹೊಂದಲ್ಪಡ್ತಾರೆ. பர்சாவியானவருக்கு நீங்க மரியாதை கொடுத்தீங்கன்னா பர்சாவுடைய வல்லமையை உங்க வாழ்க்கையில நீங்க பாப்பீங்க. ಅಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನಿಗೆ ನೀವು ಮಹಿಮೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ನೋಡ್ತೇವೆ, ಮರ್ಯಾದೆ ಕೊಟ್ರೆ ಅವರು ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಮಹಿಮೆಯನ್ನು ನೀವು ಕಾಣಲ್ಪಡ್ತೀರಿ. ஆண்டவரே என் வீட்டுல, என் வேலையில, எல்லா காரியத்திலயும் அப்பா பர்சாவியானவருடைய பலன் வேணும். இன்னைக்கு எனக்கு பலன் இல்லாம நான் ஒண்ணும் பண்ண முடியாது, நான் தப்பா முடிவு எடுத்துருவேன், தப்பா பேசிடுவேன், தப்பா ஏதாவது சொல்லிடுவேன், உங்களுடைய பலன் வேணும் அப்படின்னு நம்ம கேட்கும் போது பர்சாவியானவர் நம்ம செத்து போன இந்த சரீரத்துக்கு என்ன பண்றாரு? புது ಜೀವனை கொடுக்கிறார். ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ, ದೇವರೇ ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಾಗಿರ್ಬೋದು ಅಥವಾ ನನ್ನ ಕೆಲಸದಲ್ಲಾಗಿರ್ಬೋದು ಈ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕೆ ನಿಮ್ಮ ಬಲವು, ನಿಮ್ಮ ಒಂದು ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಕಾರ್ಯ ಬಲವು ಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಸತ್ತು ಹೋದಂತ ನಮ್ಮ ಶರೀರಕ್ಕೆ ಆತನು ಬಲದ ಮೂಲಕವಾಗಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ನವ ಜೀವನವನ್ನ ಕೊಡುವಂತನಾಗಿರ್ತಾನೆ. இந்த புது வாழ்க்கை நம்மளுக்கு வேணும் தானே? ಈ ಹೊಸ ಜೀವಿತ ಬೇಕು ತಾನೆ? இந்த ஆவியிலே நடப்புற வாழ்க்கை, ಆತ್ಮಿಕವಾಗಿ ನಡೆಯುವಂತ ಜೀವಿತ, ஆவியை பின்பற்றி நடத்துற வாழ்க்கை, ಆ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನನ್ನ ಹಿಮ್ಮೆಟ್ಟಿಸಿಕೊಂಡು ಹೋಗುವಂತ ಒಂದು ಜೀವಿತ. பர்சாவியானவர் என்ன சொல்றாரோ அதை மாத்திரம் பேசுறது, ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಏನ್ ಹೇಳ್ತಾರೋ ಅದನ್ನ ಮಾತ್ರ ಮಾತನಾಡುವುದು, பரிசுத்தானவர் என்ன யோசனைகளை கொடுக்கிறாரோ அதை மாத்திரம் யோசிக்கிறது, ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಏನ್ ಹೇಳ್ತಾರೋ ಅದನ್ನ ಮಾತ್ರ ಯೋಚಿಸುವಂತದ್ದು. அது இருக்கும்போது நம்ம மாம்ச சரீரம் என்ன ஆயிரும்? வீக் ஆயிரும், பலமே இருக்காது, சோதனைகள் குறைஞ்சிட்டே போயிடும். ಅದಿರುವಾಗ ಶಾರೀರಿಕವಾಗಿ ಅದು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಬಲಹೀನ ಹೊಂದೋದಕ್ಕೆ ಆಗ್ತದೆ, ಶೋಧನೆಗಳು ಕಡಿಮೆ ಆಗ್ತಾನೆ ಬರ್ತದೆ. எனக்கு ஸ்டார்டிங் கிறிஸ்தவ வாழ்க்கையில சில காரியங்கள் பார்க்கும்போது ரொம்ப கோபம் வரும். ಕ್ರಿಸ್ತಿಯ ಜೀವಿತದ ಒಂದು ಪ್ರಾರಂಭಿಕ ದಿವಸದಲ್ಲಿ ತಕ್ಷಣವಾಗಿ ಕೋಪಗಳನ್ನು ಮಾಡ್ಕೊಳ್ತಾ ಇದ್ವಿ. ಅದು சில பேர் மேல கோபப்பட்டனா அவங்ககிட்ட பேசாம கூட இருந்துருவேன். ಕೆಲವರ ಮೇಲೆ ಕೋಪ ಮಾಡ್ಕೊಳ್ತಾ ಇದ್ರೆ ಅವ್ರ ಜೊತೆ ಮಾತನಾಡ್ತಾನೆ ಇರುವುದಿಲ್ಲ. இப்போ அது என்னாச்சுன்னே தெரியல, அந்த சுபாவம் எங்க போச்சுன்னு தெரியல. பழைய உள்ரிச்சு தேடி கண்டுபிடிக்கணும் போல, அது எங்க போயிடுச்சு. அது இந்த உள்ரிச்சுக்கு சூடு சொரண மான மரியாதை எதுவும் இல்ல. ಹಳೆಯ ಉಲ್ರಿಚ್ ಅವ್ರು ಎಲ್ಲೋದ್ರೆ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಈಗ ಇರ್ತಕ್ಕಂಥವ್ರಿಗೆ ಮಾನ ಮರ್ಯಾದೆ ಅದೆಲ್ಲೋ ಹೋಯ್ತಕ್ಕಂಥ ಕಾರ್ಯಗಳು ಗೊತ್ತಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. யார் என்ன சொன்னாலும் ஐயோ பரவாயில்ல, சரி தெரியாம பேசுறாங்க, விடுப்பா பேசிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கு. ಯಾರು ಏನ್ ಹೇಳಿದ್ರು ಕೂಡ ಪರವಾಗಿಲ್ಲ, ಅವ್ರು ಮಾತನಾಡಿ ಹೋಗ್ತಾರೆ ಬಿಡಪ್ಪ ಎಂಬುದಾಗಿ ಹೋಗುವಂತ. நான் பெரிய நீதிமான் அல்ல, நான் சொல்றேன் திருப்பி, ನಾನು ದೊಡ್ಡ ನೀತಿವಂತನಾಗಿ ஆண்டவருடைய கிருபை இல்லாம நான் இங்க நிக்க கூட முடியாது. ದೇವರ ಕೃಪೆ ಇಲ್ಲದೆ ನಾನು ನಿಂತ್ಕೊಳ್ಳೋದಕ್ಕೂ ಆಗುವುದಿಲ್ಲ. நான் இன்னைக்கு பெருமை பாராட்டினா நாளைக்கே பர்சாவியானவர் வந்து டேய் நீ உன் மாம்சத்தை வச்சு நீ பெருமை பாராட்டுற அப்படின்னு ஆண்டவர் சொல்லிடுவார். ನಾನು ಇವತ್ತು ಹೆಚ್ಚಿಕೊಳ್ತಾ ಇದ್ದೇನೆ ಅಂತಂದ್ರೆ ನಾಳಿನ ದಿವಸದಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ಹೇಳ್ತಾನೆ, ನಿನ್ನ ಒಂದು ಶಾರೀರಿಕವಾಗಿ ನೀನು ಹೆಚ್ಚಿಸಿಕೊಳ್ತಾ ಇದೆಯಾ ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿಸ್ತಾ ಇರ್ತಾರೆ. அவருக்கு மரியாதையை கொடுங்க.
ಅವರಿಗೆ ಮರ್ಯಾದೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸಿರಿ. பர்சாவியானவரை துக்கப்படுத்தாதீங்க. ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನನ್ನು ನಿಂದಿಸಬೇಡ್ರಿ. பர்சாவியானவருடைய quench பண்ணிராதீங்க. அவர் தண்ணி அந்த அக்கினி மேல தண்ணியை ஊத்திராதீங்க. ಆ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಎಂಬತಕ್ಕಂತ ಒಂದು ಬೆಂಕಿಯ ಮೇಲೆ ನೀರನ್ನು ಎರಚಬೇಡ್ರಿ. அவர் உங்களுக்குள்ள கடகடன்னு எரியிறாரு. ನಿಮ್ಮೊಳಗೆ ಅವರು ಉರಿಯುವಂತವರಾಗಿದ್ದಾರೆ. அன்பு அப்படியே கொதிக்குது. ஆண்டவருடைய பரிசுத்த அன்பு அப்படியே கொதிக்குது உங்களுக்குள்ள. ದೇವರ ಪರಿಶುದ್ಧ ಪ್ರೀತಿ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಅದು ಕುದಿಯುವಂತದ್ದಾಗಿರ್ತದೆ. ஆண்டவருடைய பரிசுத்த அந்த 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 யோசனைகள் உங்களுக்குள்ள கொதிக்குது. அதை வந்து நீங்க அணைச்சிராதீங்க தண்ணி ஊத்தி. ಆ ದೇವರ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಒಂದು ಪ್ರೀತಿ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಅದು ಕುದಿಯುವಂತದ್ದಾಗಿರ್ತದೆ. ಅದನ್ನ ನೀವು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಆರಿಸಬೇಡ್ರಿ. இடத்தை கொடுப்போம். ಸಮಯವನ್ನು ಕೊಡ್ರಿ, ಸ್ಥಳವನ್ನು ಕೊಡ್ರಿ.